விஜய்க்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவர்களின் உட்கட்சி விவகாரம். அதிமுக சிதறாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அதற்கு மேல் அதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. திரு அன்புமணி அவர்களை சந்தித்திருக்கிறார். அந்த வரிசையிலே திரு முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அவர் சந்திப்பார் என்று நான் நம்புகிறேன். அது இரண்டு பிரிவாக இருந்தாலும் கூட இன்னும் அவர்தான் அதிகாரப்பூர்வமாக அல்லது சட்டப்பூர்வமாக அதிமுகவின் பொதுச் செயலாளர். ஆகவே அவரையும் சந்திப்பார், சந்திக்க வேண்டும். சார், உங்களை சந்திக்கிறது வரதுக்கு நேரம் கிட்டதா சொல்லப்படுது. சார், எப்போ சந்திக்கிறீங்க, எங்க சந்திக்கிறீங்க? வேளச்சேரியில் தான் நான் தங்கியிருக்கிறேன். 4:30 மணி அளவில் அவர் வேளச்சேரிக்கு வருவதாக தகவல் வந்திருக்கிறது. நீங்க உங்களை முதல்வர் ஆக்குறதுக்கான முயற்சிகள் நடந்தது, அதை முறியடிச்சது காங்கிரஸ் தான் சொல்லிட்டு நேத்திக்கு ஒரு செய்திகள் பரவலாக பேசப்பட்டது. அதற்கான முன்னெடுப்பு நடந்தது. இல்லை, காங்கிரஸ் அதிலே எந்த வகையில் தலையிட்டது என்று எனக்கு தெரியாது. அதிமுக, திமுக மற்றும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சில கட்சிகள் அந்த முயற்சியை மேற்கொண்டதாக எனக்கும் தகவல் கிட்டியது. நாங்கள் இடதுசாரிகள் எடுக்கிற முடிவின் அடிப்படையை முன்வைத்து எங்கள் உயர்நிலைக் குழுவிலே விவாதித்து அதன் பின்னர் தான் முடிவெடுத்தோம். எல்லோரும் அது தாமதமான முடிவு என்று விமர்சிக்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறவர்களுக்குத்தான் முடிவெடுப்பதில் உள்ள சிரமம் புரியும். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் ஒரு முடிவை எடுத்துவிட முடியாது. எங்கள் கட்சியின் உயர்நிலைக் குழு 8ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் ஆன்லைன் மூலமாகத்தான் கூடியது. ஜூம் ஆப் வழியாகத்தான் நாங்கள் கூடினோம். அவரவர்கள் இருப்பிடத்திலிருந்து அதிலே கலந்து கொண்டார்கள். ஏற்கனவே நாங்கள் இடதுசாரிகளுக்கு அப்படித்தான் சொல்லியிருந்தோம். நீங்கள் எடுத்த முடிவு என்ன என்று தெரிந்த பிறகுதான் அந்த முடிவை ஒட்டி நாங்கள் விவாதிப்போம் என்று சொல்லியிருந்தோம். ஆகவே நாங்கள் 6 மணிக்கு கூடி 8:30 மணி 8:45 மணி வரையில் அந்த கூட்டம் நடந்தது. அந்த இரவே நாங்கள் அந்த முடிவை அறிவிக்க முடியாது. எதிரும் புதிருமான சில கருத்துக்கள் வந்தன. ஆகவே நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தது 9ஆம் தேதி காலை 11 மணி அளவில் அல்லது அதற்கு மேல் செய்தியாளர்களை சந்திக்கலாம் என்று எண்ணியிருந்தோம். அதை அறிவிக்கவில்லை. நாங்கள் யாருக்கும் எந்த ஊடகத்திற்கும் 11 மணிக்கு நாங்கள் சந்திக்கப் போகிறோம் என்று அறிவிக்கவில்லை. ஊடகவியலாளர்கள் அவர்களாகவே ஒரு யூகத்தின் அடிப்படையில் கட்சி அலுவலகத்தில் வந்து காத்திருந்தார்கள். நாங்கள் 11ஆம் தேதி ஊடகவியலாளர்களை சந்திக்கப் போகிறோம் என்று எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் செய்யவில்லை. ஆகவே உயர்நிலைக்குழு கூட்டத்திலே எடுத்த முடிவுகளை தலைவர் என்கிற முறையில் நான் பரிசீலித்து இறுதி முடிவை எடுத்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அந்த முடிவு, அந்த உயர்நிலைக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. ஆக அதன் அடிப்படையில் அடுத்த நாள் காலை 10 மணிக்கு கட்சியின் பொதுச் செயலாளர்கள் சிந்தனை செல்வன், ரவிக்குமார் ஆகியோரை அழைத்து அவர்களோடு மட்டும் நான் கலந்தாய்வு செய்தேன். இடதுசாரிகள் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அதைப்போல் நாமும் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவிப்பது அமைச்சரவையில் இடம்பெற வேண்டாம் என்கிற கருத்தை நான் வலியுறுத்தினேன். இடதுசாரிகள் அப்படி எடுப்பதிலே ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் நாம் விளிம்பு நிலை மக்களுக்காக இயக்கம் நடத்துகிறோம். நாம் அதிகார பகிர்வை கோருகிறவர்கள், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள், வைத்துக் கொண்டிருப்பவர்கள். எனவே நாம் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற கருத்தை பொதுச் செயலாளர்கள் வலியுறுத்தினார்கள். ஆக அது தொடர்பாக இறுதி முடிவு எடுப்பதில் சற்று எங்களுக்கு தாமதம் ஏற்பட்டது. அது ஒன்றும் பெரிய தாமதம் இல்லை. எங்களுக்கு தேவையான கால அவகாசம், அவ்வளவுதான். நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத நிலையிலும் 11 மணிக்கு ஊடகவியலாளர்கள் வந்துவிட்டதனால்
இது தாமதம் 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 என்கிற ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். நாங்கள் அழைக்கவில்லை, ஊடகவியலாளர்களவே வந்து அமர்ந்து காத்திருந்தார்கள். நாங்கள் எங்களுக்குள்ளாக பேசி முடிவு செய்வதற்கு முன்னரே ஏன் இன்னும் அறிவிக்கவில்லை என்று ஊடகங்களில் அறிவுஜீவிகள் எங்களுக்கு எதிரான அவதூறுகளை பரப்பினார்கள். எங்கள் கட்சியில் இருந்து யாரும் தாவேகா தரப்பில் எந்த கோரிக்கையும் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக வைக்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதா அல்லது ஆட்சியில் பங்கேற்பதா என்பது குறித்தே முடிவெடுக்காமல் இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது எப்படி நாங்கள் பேச முடியும்? நீங்கள் சொன்னதைப் போல ஒரு தகவல் இருந்தது உண்மைதான், ஆனால் அதற்கு நாங்கள் இணங்கவில்லை. உங்களை யார் யார் சார் அணுகினா? இப்ப திமுக தரப்பிலிருந்து அணுகினாங்களா, அதிமுக தரப்பிலிருந்து யாரு எங்களை அணுகினார்கள்? அதற்கு நாங்கள் உடன்படவில்லை என்பதனால்தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்தோம். இதுதான் உண்மை. நாங்கள் இந்த முடிவை வந்து உயர்நிலைக்குழு எடுத்த முடிவு. அமைச்சரவை பங்கேற்பதா கூடாதா என்பது குறித்த விவாதம் தான் 11 மணிக்கு மேல் நடந்தது. இரண்டாவது, தாவேகாவுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்தாலும் கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போடணும். சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் விருதுநகரில் இருக்கிறார், ஒருவர் காட்டுமன்னார் கோயிலில் இருக்கிறார். காட்டுமன்னார் கோயிலில் இருந்தவர் இரவே வந்து விட்டார். விருதுநகரில் இருந்தவர் அடுத்த 9ஆம் தேதி காலை விமானம் பிடித்துதான் சென்னைக்கு வந்து சேர்ந்தார். அவர் வந்து சேரவே 11 மணிக்கு மேலாகிவிட்டது. நான் எங்கேயோ ஒரு இடத்தில் இருந்தேன். அவர் என்னை தேடி வருவதற்கே மதியம் 1 மணிக்கு மேலாகிவிட்டது. கிட்டத்தட்ட 2 மணிக்கு தான் அவர் வந்து சேர்ந்தார். அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லாமல் நான் எப்படி கையெழுத்து போடுவது? அதை அதிகாரப்பூர்வமாக எப்படி அறிவிப்பது? ஆக கட்சி நடத்துகிறவர்களுக்குத்தான் தெரியும் ஒரு முடிவை எடுப்பது, அதுவும் நெருக்கடியான நேரத்தில் எப்படி முடிவை எடுப்பது, எல்லோரையும் சமாதானப்படுத்துகிற அளவுக்கான ஒரு முடிவை எடுப்பது. இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் உதிரிகளாக இருப்பவர்கள், கட்சிக்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லாதவர்கள், வெறுமன நுனிப்புல் மேய்கிறவர்கள், வாய்க்கு வந்தபடி திருமாவளவன் அதை பேசுகிறான், இதை பேசுகிறான், அப்படி பேசுகிறான், திரைமறைவில் பேசுகிறான் என்றெல்லாம் அவதூறுகளை பரப்பியது வருந்தத்தக்கது. நாங்கள் உயர்நிலைக்குழு முடிவை எடுத்தாலும் கூட டிவிகேவுக்கு சப்போர்ட், அவ்வளவுதான். ஆனால் அதை அமைச்சரவையில் பங்கேற்று ஆதரவு தெரிவிப்பதா, வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பதா, இந்த முடிவை எங்களால் அந்த ஆன்லைன் கூட்டத்தில் எடுக்க முடியவில்லை. ஆளுக்கு ஒரு கருத்து. ஆகவே தலைவர் முடிவெடுக்கட்டும். இதுதான் ஒவ்வொரு முறையும் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது என்று சொல்லுகிற நடைமுறை. ஏனென்றால் ஒரு குழப்பமான நிலை இருக்கிற போது தலைவர் என்ன முடிவெடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கடைசியாக சொல்வார்கள் முன்னணி பொறுப்பாளர்கள். அப்போ அந்த நிலையிலே கூட நான் தனியாக எடுத்தால் நல்லா சரியாக இருக்காது என்கிற அடிப்படையில் பொதுச் செயலாளர்களை வரவழைத்து, நான் தங்கியிருந்த இடத்திற்கு வரவழைத்து அவர்களோடு பேசுவதற்கே பகல் 12 மணி ஆகிவிட்டது. சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சேர 2 மணி ஆகிவிட்டது. அதன் பின்னர் தான் எங்கள் கடிதத்தை நாங்கள் தந்தோம். ரெண்டு விஷயம் சார். ஒன்று, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குறது உங்களோட கோரிக்கை, விஜயும் அதை முன் வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது 2 ஆப்ஷன். ஒன்று, சிஎம் கேண்டிடேட்டா சிஎம்மா உங்களை ஆகிறது. இன்னொன்று வந்து நீங்க கேட்டா நிச்சயமா ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க அமைச்சரவை. இந்த ரெண்டுமே நிராகரிக்க காரணம் இல்லை, எங்கள் வலிமையை உணர்ந்து பொதுமக்களுடைய உணர்வுகளை புரிந்து சூழலுக்கு ஏற்ப இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். வெறும் பதவி அதிகாரம் என்கிற அடிப்படையில் உடனே போய் நாம் ஒரு முடிவை எடுத்துவிட முடியாது. நிதானமாகத்தான் முடிவு எடுக்க முடியும். இந்த முடிவுங்கிறது மேஜர் டெசிஷன். இது வந்து மிகப்பெரிய முடிவு. வெறும் பதவிக்கான முடிவாக உடனே போய் நாம் எடுத்துவிட முடியாது. ஆகவே எங்களுடைய எதிர்கால அரசியலையும் கவனத்தில் கொண்டு நாங்கள் என்ன நிலைப்பாட்டை எதிர்காலத்தில் எடுக்கப் போகிறோம் என்பதையெல்லாம் பரிசீலித்து தான் முடிவெடுக்க முடியும். அதனால்தான் நாங்கள் இப்போதைக்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பது என்ற முடிவை எடுத்தோம். ஆனாலும் இன்னும் அந்த கோரிக்கை அப்படியே இருக்கிறது. அதாவது ஆட்சியில் பங்கேற்பது குறித்த கருத்தை முன்னணி தோழர்கள் இன்னும் என்னிடத்தில் வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் இன்னும் ஒரு தீர்மானகரமான முடிவுக்கு அந்த நிலைப்பாட்டில் வரவில்லை. நீங்க இந்த முடிவுக்கு தள்ளப்பட்டது திமுக பின்னாடி இருந்து உங்களை சொல்றாங்க, வெளியில இருந்து ஆதரவு கொடுங்கன்னு அழுத்தம் சொன்னதுனால. திமுகங்கிறது யாரோ கிடையாதுங்க, அவங்க எங்க கூட்டணி தானே. நாங்க திமுக கூட்டணி தானே இருந்தோம். நாங்க திமுக கூட்டணி தான் நின்று இந்த 2 இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறோம். அப்ப திமுக ஒரு கருத்து சொன்னதுனாக்க நாங்க டக்குன்னு புறந்தள்ளிட முடியாதுல்ல. திமுக சொன்னதாவோ அல்லது அதிமுக சொன்னதாவோ கூட வெளியில வதந்திகள் இருக்கலாம். நாங்கள் திமுக தலைமையிலான ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். அப்போ கூட்டணியில் இருக்கும்போது அவங்க ஒரு ப்ரப்போசல் வைக்கிறாங்கன்னா அந்த ப்ரப்போசலை வந்து நாங்கள் வந்து தூக்கி எறிந்து விட முடியாது. நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்களோடு இணைந்து பயணப்பட்டிருக்கிறோம். பல போராட்ட களங்களில் கைகோர்த்து நின்று இருக்கிறோம். எனவே அந்த கூட்டணியில் இருந்து கொண்டே ஆட்சி அமைப்பதற்காக மட்டும் எங்கள் ஆதரவை நல்குகிறோம் என்று தான் நான் 9ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் ஊடகவியலாளர்களை சந்தித்த போது கூறினேன். ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டே இன்னொரு கட்சிக்கு
குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் ஒரு ஆதரவை நல்கியிருக்கிறோம், அவ்வளவுதான். அமைச்சரவையில் இடம்பெற்றால் நாங்கள் கூட்டணியை முற்றாக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என்று பொருள். அந்த முடிவை எடுப்பதா இல்லையா என்கிற ஒரு கிரைசிஸ் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நெருக்கடி. ஆக அது தொடர்பாக விவாதிப்பதற்கு எங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படாதா? இவங்க எதுக்காக இவ்வளவு தூரம் இழுபறி பண்றாங்க, ஏன் தாமதப்படுத்துறாங்க, இவங்க ஏதோ திரைமறைவில் பேரம் பேசுறாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எங்களுக்கு அவங்களோட எந்த அக்சஸும் கிடையாது. நீங்க சொன்னீங்க இன்னமும் அமைச்சர் ஆட்சி அதிகாரத்துல பங்கு எங்க கட்சி தோழர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. இல்ல அப்படிலாம் இன்னைக்கு மரியாதை நிமித்தம் சந்திக்க வர்றாரு, அந்த இடத்துல போய் நாங்க டிமாண்ட்லாம் வைக்க மாட்டோம். இல்ல அதுதான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம்ல, அதுதான் பேசிட்டு இருக்கோம். சபாநாயகர் பேசும்போது அடுத்த எம்ஜிஆர் விஜய்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருக்காரு. எம்ஜிஆர் போலவே உருவாகி இருக்காரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? எம்ஜிஆர் பொசிஷன்ல விஜய் பொசிஷன் பண்றது அப்படிதான் மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். சட்டசபை போதும் தம்பி, இல்ல பார்க்கல.